செல்போன், லேப்டாப் போன்றவற்றை அதிக நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் டெக்னிக் பாதிப்பு என்ன என்பது குறித்து இன்றைய இந்த பகுதியில் விளக்குகிறார் செய்தியாளர் பாலவீர் சக்கரவர்த்தி. சமீப காலங்களில் செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டரை அதிகமாக பயன்படுத்துறதுனால டெக்னிக் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு மிக அதிகமாக கண்டறியப்படுகிறது. அது தொடர்பாகத்தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம். இந்த டெக்னிக் பாதிப்பு என்பது என்ன அப்படின்னா, சாதாரணமாக நாம தலையை உடலில் இருந்து 0 டிகிரி இப்படி நேரா வச்சுட்டு இருக்கும் போது அது வெறும் தலையினுடைய அளவு என்பது வெறும் 5 கிலோ எடையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு 15 டிகிரி நாம தலையை சாய்க்கிறோம் அப்படின்னா தலையோட எடை 12 கிலோவாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே 30 டிகிரி தலை கீழே குனிந்தால் 18 கிலோவாகவும், 45 டிகிரி கீழே குனிந்தால் 22 கிலோவாகவும், கிட்டத்தட்ட 60 டிகிரி முழுவதுமாக நம்ம தலையை கீழே குனியும் போது அது 27 கிலோ எடையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக நம்ம கழுத்து பகுதிகளில் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுது. என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கழுத்து நரம்புகள், தோள்பட்டை இதெல்லாம் தொடர்ந்து அந்த செயல்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால தலைவலி என்பது ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும், ஷோல்டர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற தோள்பட்டைகள்ல மிக அதிகமாக வலி என்பது ஏற்படும். அதே நேரத்தில் கை மற்றும் கழுத்து பகுதி மறுத்து போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், சுத்தமா அது செயல்படாத அளவுக்கு மறுத்து போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகலாம். அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துகிட்டே தலையை குனிஞ்சிருக்கிறதன் காரணமாக இந்த கழுத்து நரம்புகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய முதுகு தண்டுவட பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சரி, இப்ப மாணவர்கள் இந்த மாதிரியான டெக்னிக் பாதிப்புக்கு மிக அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு சூழல் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமா அட்டெண்ட் பண்றாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்காக அவங்க தொடர்ந்து செல்போன்லயோ, லேப்டாப்லயோ, கம்ப்யூட்டர்லயோ எதையாவது தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமாக நேரத்தை செலவிடுவதன் காரணமாக பருவத்தினரும் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு மிக அதிகமாக ஆளாகிறார்கள். சரி, இதை எப்படி சரி செய்யலாம், தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிட்டிங் பொசிஷன், நாம் அமரக்கூடிய அந்த தோரணை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரொம்ப சரியான பொசிஷன்ல நாம உட்காரணும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. அவ்வப்போது நம்ம உட்காரக்கூடிய அந்த பொசிஷன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே பொசிஷன்லயே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப்பை பார்க்க கூடாது. அப்பப்போ ஒரு சின்ன இடைவெளியில எழுந்து அதற்கான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கிறதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஒர்க்ல இருந்தும் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது. தொடர்ந்து ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போதோ அல்லது மொபைல் போன் பார்க்கும் போதோ அதை செய்யாமல் அதிலிருந்து ஒரு சின்ன இடைவெளி எடுத்துட்டு நம்ம வேறு சில வேலைகளுக்கு போயிட்டு ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வேலைகளை கண்டினியூ பண்றது. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செய்தல், நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரு உடற்பயிற்சி செய்யறது அப்படிங்கிறதும் கூட இந்த டெக்னிக் பாதிப்புகள் இருந்து மீள்வதற்கான வழியாக சொல்றாங்க. மிக முக்கியமாக செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் மாதிரியான கேட்ஜெட்ஸினுடைய பயன்பாட்டு நேரங்களை குறைப்பதுமே கூட இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து நாம் மீள்வதற்கான மிக முக்கியமான வழி.